வணக்கம் நேயர்களே. கிளாண்டர்ஸ் தொற்று பரவல் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் குதிரை சவாரிக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இது பற்றி இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்கவிருக்கிறோம். சமீபத்தில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு காகங்கள் கொத்து கொத்தாக இருந்து கிடந்த சம்பவம் சென்னை வாசிகளை உலுக்கியது. இந்த சூழலில் சென்னை சேப்பாக்கத்தில் சவாரிக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரை ஒன்று கிளாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தது. இதையடுத்து அந்த குதிரையுடன் தொடர்பில் இருந்த மற்ற குதிரைகளிடமிருந்தும் இரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த கிளாண்டர்ஸ் தொற்று மனிதர்களுக்கும் பரவக்கூடியது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. கிளாண்டர்ஸ் தொற்று அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பர்கோல்டேரியா மல்லேரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் இந்த தொற்று ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக குதிரை, கழுதை, கோவேறு கழுதை போன்ற விலங்குகளுக்கு இந்த கிளாண்டர்ஸ் தொற்றானது ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது. விலங்குகளுக்கும் அவற்றை பராமரிப்பவர்களுக்கும் இந்த தொற்றானது ஏற்படுகின்றது. தொற்று பாதிக்கப்பட்ட ஒரு விலங்கிலிடமிருந்து இன்னொரு விலங்குக்கு வேகமாக பரவக்கூடியது இந்த தொற்று. இதனால உயிரிழப்பும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். சரி, இது எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படின்னு பார்த்தா மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த நோய் தொற்றால ஒரு விலங்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது மற்ற விலங்குகளுக்கு பரவாமல் தடுக்க அந்த விலங்கை கருணை கொலை செய்வதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இப்ப நடைமுறையில் பின்பற்றப்படுது. காரணம், இந்த கிளாண்டர்ஸ் நோய் தொற்றுக்கு தடுப்பூசியும் எதுவும் இல்லை, சிகிச்சையும் எதுவும் இல்லை. நோய் பாதித்த விலங்கிடமிருந்து எப்படியெல்லாம் இது மற்றவர்களுக்கு பரவும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நோய் பாதித்த விலங்கின் மூச்சு காற்று நம் மனிதர்கள் மீது படும் அளவுக்கு நெருங்கி அதை பராமரிக்கும் போது மனிதர்களுக்கும் இந்த கிளாண்டர்ஸ் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குதிரையின் தோலில் ஏதேனும் காயம் இருந்து அதன் மீது சவாரி செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கும் கையிலையோ இல்லை காலிலையோ காயம் இருந்து ஒன்றின் மீது ஒன்று படும்போது இந்த கிளாண்டர்ஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. குதிரையின் மூச்சு காற்று மூலமும் பரவும் அபாயம் இருக்குதாம். இந்த சம்மர் லீவில் குறிப்பாக பீச்சுக்கு போவீங்க, இல்லைனா ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு பலரும் சுற்றுலா போவீங்க. இங்கெல்லாம் குதிரை சவாரி செய்ய பலரும் விரும்புவீர்கள். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகள், ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான சுற்றுலா தலங்களில் குதிரை சவாரிக்கு தமிழ்நாடு அரசானது கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உடல்நல குறைவு இருக்கக்கூடிய குதிரையை சவாரிக்கு பயன்படுத்த வேண்டாம். குதிரைக்கு காய்ச்சல், இருமல், சளி, தோல் புண்கள், சுவாச குறைவு இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவும் தென்பட்டதுன்னா அதை சவாரி செய்யக்கூடாது அப்படின்னு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களை பாதிச்சா இது எந்த அளவுக்கு சிவியராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு இதனால் கடுமையான பாதிப்பு ஏற்படலாம். நுரையீரல் தொற்று, செப்டிசீமியா மாதிரி உள் உறுப்புகளில் தொற்று ஏற்பட்டதுன்னா கடைசியில் அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். சுகர், பிபி மாதிரியான கோமார்பிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இணை நோய் உள்ளவர்கள் ரொம்ப சிவியராக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட விலங்குகளிடத்தில் பொதுவாக எந்த மாதிரியான அறிகுறிகள் காணப்படும், தென்படும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காய்ச்சல், சோர்வு, கணுக்காலில் வீக்கம், உணவு உண்ணாமை போன்ற அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றாங்க. மனிதர்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்னு பார்க்கும்போது கைகால் வீக்கம், கணுக்கால் வீக்கம், சளி, இருமல், நுரையீரல் தொற்று, நிமோனியா மாதிரியான அறிகுறிகள் மனிதர்களிடத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய கால்நடை மருத்துவர் அருண் நினைக்கிறார். அவரிடம் இது பற்றி நாம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. ஒரு கால்நடை மருத்துவராக இருக்கீங்க, தவிரமும் 2 குதிரைகளை நீங்களே சொந்தமாக பராமரிச்சுக்கிட்டு வரீங்க. இப்போ இந்த கிளாண்டர்ஸ் தொற்றை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட விலங்கை காப்பாற்றவே முடியாதா? ஏன் கருணை கொலை செய்யப்படுது? இந்த குதிரையை பொறுத்த வரைக்கும் இந்த குதிரையில விட பிரைமரி ஹோஸ்ட்ன்ற பர்கோல்டேரியா மேலே குதிரையில நீண்ட காலமா அப்படியே தங்கிடும். இந்த குதிரையை நம்ம காப்பாத்துறதுக்கு எந்த வழியும் கிடையாது. நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இது திரும்ப திரும்ப ரீகரன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த குதிரையை கொல்றதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது நமக்கு. என்ன மாதிரியான அறிகுறிகள் சார் இருக்கும்? இந்த கிளாண்டர்ஸ் தொற்றால பாதிக்கப்பட்ட ஒரு குதிரை கிட்ட என்ன மாதிரியான அறிகுறிகளை பார்க்கலாம்? நார்மலா மூக்கு துவாரம் வழியா எல்லோயிஷ் கலர்ல திக்கா டிஸ்சார்ஜ் வழியும், ஒரு சில குதிரை தாட வீக்கத்தோட தென்படும். இன்னும் சில குதிரைங்களுக்கு ஃப்ரண்ட் கால் இல்ல பின்னாடி காலில் வீக்கம் பெருசா தென்படும். அப்புறம் மூச்சு விடவே கஷ்டப்படும் சில குதிரைகள். சில குதிரை பெரிய பெரிய அம்மை மாதிரி பெரிய பெரிய லீஷன்ஸோட அதுலயும் ஹனி லைக் ஸ்ட்ரக்சர் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கும். எல்லா குதிரையும் மேக்சிமம் தென்படும். இப்போ இந்த கிளாண்டர்ஸ் தொற்று அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இது புதுசா இல்ல ஏற்கனவே கடந்த காலங்களில் பரவி இருக்கா சார்? ஏற்கனவே கடந்த காலில் இந்த அந்தியூர் குதிரை சந்தையில அங்கெல்லாம் சந்தையை நிறுத்தி இருக்காங்க ஒரு சில டைம் இந்த நோய் பரவி. அதனால குதிரை டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு சேர்ற இடத்த நம்ம குறைச்சாகணும்.
சந்தை போடுறத நிறுத்தி ஆகணும். இந்த மாதிரி குதிரை வேற வேற ஏரியால இருந்து பரவுறப்ப இது குதிரை டு குதிரை அதிகமா பரவ வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ பொதுவாக வந்து இப்போ குதிரையை வளர்க்குறாங்கன்னு வச்சுப்போம், வீட்டில் வந்து நாய் பூனை மாதிரியான செல்ல பிராணிகளையும் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குதிரை கிட்ட இருந்து நாய் பூனை மாதிரியான செல்ல பிராணிகளுக்கும் இந்த கிளாண்டரஸ் தொற்று பரவுமா? நார்மலா பரவ வாய்ப்பு இல்லை. பட் வந்து அதோட டிஸ்சார்ஜ் குதிரை நாயோட காலில் ஏதாவது புண்ணு இருந்து அதோட சளி ஏதாவது லிக் பண்ணா சான்சஸ் இருக்கு. இல்ல ஏதாவது குதிரை இறந்து கிடந்து அதை தெருநாய் ஏதாவது சாப்பிட்ற டைம்ல ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கிளாண்டரஸ் தொற்றுங்கிறது குதிரைகள் இடத்துல தான் காணப்படுமா, இல்லை குதிரை தவிர இன்னும் வேற இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி கழுதை மாதிரியான விலங்குகள்ல பார்த்தோம், வேற மற்ற விலங்குகள் மூலமாக பரவும் அபாயம் இருக்குதா? கழுதை, கேமல், அதுக்கப்புறம் கோவேரி கழுதை இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ மனிதர்களுக்கு பரவாமல் தடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒருவேளை மனிதர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னா சிகிச்சையும் தடுப்பூசியும் எதுவுமே இல்லையா? மனிதருக்கு பரவாமல் இருக்க என்ன செய்யணும்னா, இப்ப குதிரை வந்து நார்மலா இருக்கிற பட்சத்துல கிளாண்டர்ஸ் டெஸ்ட் பக்கத்துல இருக்கிற குதிரை மூலியமா பாசிட்டிவ்னு தெரிஞ்சா நம்ம குதிரைக்கு டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஒன்ஸ் பாசிட்டிவ்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ற திங்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம குளோரெக்சிடின் இல்ல ஃபீனால் அந்த மாதிரி சாதாரண கிருமி நாசினி தெளிச்சாலே அந்த பாக்டீரியா இறந்து போயிடும். நோய் கன்ஃபார்ம் பண்ண குதிரை கிட்ட நம்ம வந்து மாஸ்க், சானிடைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு குதிரை அண்டாம இருக்கிறது நல்லது. இப்ப மனிதர்கள் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு சிகிச்சை இருக்கா இல்லையா சார்? சிகிச்சை இருக்கு. பட் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமா பாதிப்பு இருக்கும். பட் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா 50% சான்ஸ் இருக்கு ரெக்கவரிக்கு. ஓகே. இப்ப யாரெல்லாம் வந்து வல்னரபிள் பீப்புள்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலா வல்னரபிள் கிடையாது. இப்ப குதிரை பராமரிப்பாளர், குதிரைக்கு தீனி போடுறவங்க, கால்நடை மருத்துவர் இவங்கெல்லாம் அதிக சான்ஸ் இருக்கு நோய் பரவறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க், கிளவுஸ் மாதிரி கலெக்ட் பண்றப்பையும் ட்ரீட்மெண்ட் பண்றப்பையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் குதிரை பராமரிப்பாளர் ஃப்ரீக்வெண்டா போயிட்டு அவங்களும் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. இப்ப பொதுவா அவங்களுக்கு உடல் சோர்வு சொல்லுங்க. இப்போ இது வந்து கோடை விடுமுறை சீசன். பொதுவாக பள்ளி குழந்தைகள் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பீச் மாதிரியான சுற்றுலா இடங்களுக்கு ரெகுலராக போகிறத வாடிக்கை வச்சுருக்கிறாங்க. இல்லை ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஹில் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் இப்போ இந்த நேரம்லாம் டூர் போய் திரும்பி இருப்பாங்க. அப்போ அவங்க அங்கே அந்த குதிரை சவாரியெல்லாம் செஞ்சு திரும்பி இருப்பாங்க. அவங்க ஏதாவது டெஸ்ட்டை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கணும்னா இல்லை ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் உடனே வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னா என்ன சொல்வீங்க? ஐ ஃபீவர், நேசல் டிஸ்சார்ஜ் ஹெவியா, உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்க எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி நார்மலா இருக்கிறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த கிளாண்டரஸை பொறுத்த வரைக்கும் குதிரைகளை பராமரிப்பவர்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டதுன்னா இப்போ நம்மளுடைய மருத்துவ வல்லுநர் சொன்ன மாதிரி உடனடியாக பரிசோதனையும் அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட விலங்குடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டும். அறிகுறிகள் லேசாக இருக்கும் போதே சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. குறிப்பாக விலங்குகளை கையாள்பவர்கள் முகக்கவசம் அணிவது அல்லது ஹேண்ட் கிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கையுறைகள் அணிவது மாதிரியான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் கிளாண்டரஸ் தொற்றானது ஏற்கனவே பதிவாகி இருக்கின்றது. அதனால ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு குதிரைகளை கொண்டு வருவதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது போலவே ஒரு மாதத்துக்கு முன்பு கோயம்புத்தூர்லயும் ஒரு குதிரைக்கு இந்த கிளாண்டரஸ் தொற்று பாதிப்பானது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வழக்கமான ப்ரொசீஜர்ஸின் பிரகாரம் பாதிக்கப்பட்ட அந்த குதிரையானது கொல்லப்பட்டதாக தகவல்களானது பதிவாகி இருக்கின்றது. ஒருவேளை சமீபத்தில் நீங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு டூர் போய் வந்திருந்தீங்க அப்படின்னா, குறிப்பா குதிரை சவாரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது காய்ச்சலோ இருமல் சளி இது மாதிரியான தீவிர அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டதுன்னா உடனடியாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.